ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே கார்டன் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி தான், ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும், முகம் டல்லாக இருந்தாலும், ஆனால் நம்ம இந்த செடி பக்கத்துலலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு கார்டனுக்குலாம் வந்தோம்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ செடிக்கிட்ட வந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் செடி ஃபுல்லாக ஏன் வாடுது, எதுக்கு வாடுது, இந்த வெயிலுக்கு அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப வாடுது. ஆனால் ரீசன் தெரியுது. ஏன்னா முன்னாடி நல்ல மழை நேரத்தில் நல்லா தான் இருந்துச்சு எல்லா செடியுமே. இப்போ வெயில் நேரத்தில் கீழே பார்த்திங்களா, எங்களுக்கு கீழே நாங்கள் கோட்ரஸில் இருக்கோம். அதனால் கீழ் வீடெலாம் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த கோட்ரஸ்லாம் கேட்டு. கீழ் வீடெலாம் ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த தரை எப்படின்னா, அந்த தார் இருக்கும்ல அந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டாங்க. இந்த ஒட்டி விட்டதுலேருந்து ஹீட்டு ரொம்ப, வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ஹீட்டு வரும். நம்ம மேலே கீழ் வீட்டில் இப்போ இருக்கிறாங்கன்னா, இப்போ மேலே இங்கே ஒட்டியிருக்கா, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹீட்டு இறங்கும். அப்போ இங்கே இருக்கிற செடி மட்டும் சும்மா விட்டா வைக்கும். வெயிலும் செம்ம வெயில், நமக்கு அந்தளவுக்கு நிழலும் கிடையாது, வராது, மொட்டை வெயிலில் இருக்கா, எல்லா செடியும் அப்படியே வாடுது. இல்லாமல் எனக்கு இந்த மண்ணுலேயும் குட்டி குட்டி பூச்சி வேறு நிறைய வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. நேற்று ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இருக்கிற மண் ஃபுல்லாக கொஞ்சம் வெறுமையாக அந்த மண் எல்லாத்தையும் கீழே தட்டி போட்டு காய போட்டு, இந்த ரயில் பூச்சி, நல்ல பெரிய பெரிய பூச்சி வேறு நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் இது பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் அங்கே பாருங்கள், எனக்கு ஒரு 3 செடி நல்லாவே பூக்குங்க. எனக்கு அப்படியே நம்ம இப்போ ஒயிட் ரோஸில் இருக்குதா, காமிக்கிறேன் பாருங்கள். ஒயிட் ரோஸ் இருக்கா, இதெல்லாம் அப்படியே நம்ம கையை அப்படி விரித்து விட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த அகலத்துக்கு பூ பூக்கும். அதிலெல்லாம் இன்னொரு பெரிய இருக்கலாம், அது பெரிய செடி, அதெல்லாம் ஹெச்டி ரோஸு அப்படியே இருக்கும். பூ அப்படி பூத்து அப்படி மொட்டு மாதிரியே நிற்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. எனக்குன்னே ஒரு ரெட் ரோஸ் வச்சுருந்தேன், அதுவும் போயிடுச்சு. இப்போ அது என்னது பன்னீர் ரோஸு, அதுவும் வாட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ரோஸ் இருக்குது, அது அப்படியே எப்படின்னா ஃபயர் மாதிரி இருக்குங்க. முதல்ல பூக்கும்போது எல்லோ கலரில் பூக்கும். அப்போ 2 நாள் கழிச்சுன்னா அப்படி ஃபயர் எப்படி இந்த தீக்குழம்பு எப்படி இருக்கும், அந்த மாதிரி கலரில் அவ்வளோ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் செடி ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக ஆயிடுச்சு. எனக்கு இப்போ செடிக்கிட்ட வந்தாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி போயிடுச்சு அப்படின்னு. இடையில இந்த செம்பருத்தியும் அப்போ தான் இருந்துச்சு. இதுலேயே 10-15 பூ பூக்கும். செம்பருத்தி ஒரு மாதிரி இருந்தோடனே அது க்ரீன் பேக்கில் வச்சுருந்தேன். அப்புறம் சரி தண்ணி ரொம்ப வேர் போய் அதனால் இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பெரிய டப்பு ஒன்று எடுத்து அதில் வச்சு மாற்றி விட்டதுக்கப்புறம் செம்பருத்தி இப்போ ஓரளவு நல்லா தாக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கும் ஏதாவது வழி பண்ணணும். மனசே கஷ்டமாயிடுச்சு. 2 கட்டிங் எடுத்து இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். வேறு வழியில் எல்லாத்தையும் இது 2ஐயும் தூர பிடிங்கி போட்டு, ஏன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு செடியாவது வாங்கி வச்சாது மனசை தேர்த்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.